ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த ஃபிலிமபதி யூடியூப் சேனல். நம்ம முதல்வர் தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் நாற்காலிக்கு வந்து இன்னையோட கரெக்டாக ஒரு வாரம் ஆகிப்போச்சு. இந்த ஒரு வாரத்தில் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கா. அந்த சம்பவங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலை கேள்விப்பட்டீங்களா? தமிழ்நாட்டில் கொல்லிமலை, அந்த கொல்லிமலையில் வாழ்கிற பழங்குடியின மலைவாழ் மக்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம முதல்வர் விஜய் அவர்களை அவரோட தலைமைச் செயலகத்துக்கே வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இந்த பழங்குடியின மக்களோட அப்பியரன்ஸு ரொம்ப கரடு முரடா, ரஃப் அண்ட் டஃபாக, ஒரு ஏழ்மையின் வெளிப்பாடாக தான் அவங்களோட அப்பியரன்ஸ் இருக்கும். அதனாலே இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் அவங்கள பார்க்க இந்த மலைவாழ் மக்கள் வந்தாங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம முன்னாள் முதல்வர் கட்டுமரம் நம்ம கருணாநிதி அவர்கள் எடுத்துக்கோங்க. ஒரு தடவை அவரை பார்க்க மலைவாழ் மக்கள் வந்திருக்காங்க. இவங்க ஹெட் ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறதா சிஎமோட பிஏ நம்ம கருணாநிதி அவர்களை சொல்ல, அதுக்கு நம்ம கருணாநிதி அவர்கள் காட்டு பசங்களெல்லாம் உள்ள விடாத, தயவு செஞ்சு அவங்களை வெளியே துரத்தி விடு அப்படின்னு பாசத்தோட பார்க்க வந்த அந்த ஏழை மக்களை மனசாட்சியெல்லாம் மடித்து துரத்திருக்காரு முன்னாள் முதல்வர் அவர்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்களை பார்க்கறதுக்கு கொல்லிமலையிலிருந்து ஒரு மலைவாழ் மக்கள் அவங்க குடும்பத்தோடு வந்திருக்காங்க. ஏதோ கோயிலுக்கு போகிற மாதிரி குழந்தை குட்டி சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் விஜய் அவர்கள் எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் உடனே அவங்களை உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் உட்காந்து அந்த சேர்லேருந்து எந்திரிச்சு அவங்களுக்கு வணக்கம் சொல்லி அவங்கள உட்கார வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் உட்காந்து அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தாராம். இந்த மக்களோட கிராமத்தில் இருக்க முக்கால்வாசி பேரும் தளபதி விஜய் அவர்களோட விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டுருந்தாங்களா. நிறைய பேர் கேட்கலாம், இந்த மலைவாழ் மக்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்பீங்க. ஆனால் 80% மலையடிவார கிராமத்தில் வாழ்கிற மக்களுக்கு ஓட்டுரிமை இருக்குதான். இவங்களோட மனசுக்கு நெருக்கமான ஒரு மனுஷன் இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதல்வராக ஆயிருக்காரு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக மலை, தேன், காட்டு பழங்கள், மூலிகை வகைகள்னு ஏகப்பட்ட விஷயங்களை தலைமைச் செயலகத்துக்கே நம்ம விஜய் அவர்களை பார்க்கறதுக்காக இந்த மலைவாழ் மக்கள் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் சாப்பிடுங்க சார், இது உங்கள் உடம்புக்கு நல்லது, நீங்கள் ரொம்பவே எங்களுக்காக உழைக்கிறீங்க, தயவு செஞ்சு சாப்பிட்டு உடம்பை பார்த்துக்குங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட விலை மதிப்பு இல்லாத ஒரு அன்பை காட்டிட்டு போயிருக்காங்க. ஏற்கனவே மீனவர் சமுதாயம் மொத்தமும் விஜய் அவர்களை தான் சப்போர்ட் பண்ணுது. இப்போ பழங்குடியினர் சமுதாயமும் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக டிஎம்கே காரங்களுக்கு பின்னாடி எரியத்தான் செய்யும்.